ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது, நமக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரேசல் வேர்ப் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் டவுன். ஓகே, ஸோ புட் டவுன். ஸோ புட் அப்படின்னா வை, அந்த மாதிரி கூட ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஸோ புட் டவுன் அப்படின்னா வந்து ஒரு பொருளை கீழே வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை வந்து கீழே வைக்கிறது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹோல்டிங் சம்திங், ஸோ அதை வந்து கீழே வைக்கிறது. புட் டவுன் ஆன் த சர்ஃபேஸ், புட் டவுன் ஆன் த கிரவுண்ட். ஓகே, புட் டவுன் ஹியர், இங்க வைங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, புட் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு வேர்ப். ஸோ வேர்ப் கூட எப்போ வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் சேருதோ ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற எந்த இடங்கள்ல இந்த புட் டவுன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழிவாக பேசுறது. ஓகே, ஸோ கிரிட்டிசைஸ் பண்றது, ரைட்? இழிவா பேசுறதுக்கும் இந்த புட் டவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன் அப்படி இழிவா பேசினா அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த புட் டவுன் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதை வந்து ஸ்டாப் ஹோல்டிங் சம்திங், ஸோ அதை ஹோல்ட் பண்றதை விட்டுறது. ஓகே, விட்டு எங்கேயாவது போய் வைக்கிறது, அந்த மாதிரி இடங்கள்லயும் வந்து நம்ம இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஃப்ரேசல் வெர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வெர்ப். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசல் வெர்ப் இன் டே டு டே லைஃப். ஓகே, டெய்லி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால வந்து டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் யுவர் டெஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிளேஸ் சம்திங் சம்வேர். ஓகே, ஸோ பிளேஸ் சம்திங் சம்வேர். ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ புட் அப்படின்னா வந்து அது ஒரு வேர்ப், அதுக்கு என்ன மீனிங்னா வைங்க அந்த மாதிரி அர்த்தம், அல்லது அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி அர்த்தம். ஸோ டவுன் அப்படிங்கிறது சேரும் போது எங்க வைக்கணும், கீழே வை, இல்ல அங்க வை, இங்க வைன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, புட் டவுன், ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தயவு செய்து பையை இங்கே வை. ஸோ யூ ஹாவ் அ பேக் இன் யூர் ஹேண்ட். ஓகே, சம்ஒன் இஸ் சேயிங் உன்னோட பையை வந்து இந்த மாதிரி கீழே வை அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லித்தர போறதே கிடையாது, நீங்களாகவே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ். இங்க பாருங்க, இங்கே வை அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வை, ஸோ கையில இருக்கிறத ஒரு இடத்துல நம்ம கீழே வைக்க போறோம். ஐ மீன் மேஜ் மேலேயோ இல்ல ஒரு கீழேயோ சர்ஃபேஸ்ல வைக்க போறோம், ரைட்? ஸோ ப்ளீஸ் புட் டவுன் பையை, த பேக், இங்கே, ஹியர். ப்ளீஸ் புட் டவுன் த பேக் ஹியர். ப்ளீஸ் புட் டவுன் த பேக் ஹியர். உங்களோட பேக்கை இங்க வைங்க. காட் இட்? நெக்ஸ்ட், அவன் அவனுடைய போனை மேஜை மேல் வைத்தான். அவன் போனை டேபிள் மேல வைத்தான். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் டென்ஸோட இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய இந்த ஃப்ரேசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, வைத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் நோ த ஃபார்ம்ஸ், வேர்ப் ஃபார்ம்ஸ் ஃபார் புட். புட்டோட வேர்ப் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 3 ஃபார்ம்ஸ் படிக்கலாமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் இஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புட்? புட் தான். ஓகேவா? புட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் புட் தான். புட். ஸோ எல்லா ஃபார்முமே ஒண்ணுதான், அதனால நீங்க அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட், இங்க பாருங்க. ஸோ அவன் அவனுடைய போனை மேஜை மேல் வைத்தான். வைத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயம் தான். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாருங்க, அவன் அப்படின்னு இருக்கு. ஹி வைத்தான்
வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல புட், அதோட பாஸ்ட் ஃபார்மும் புட்டு தான். ஸோ ஹி புட் டவுன், இங்க மாத்தக்கூடாது, இந்த டவுன் வார்த்தையை சேர்த்து எழுதிடணும். ஓகேவா? ஹி புட் டவுன், அவன் வைத்தான் எதை? அவனுடைய போனை, ஹிஸ் போன், மேஜை மேல், on the table. That's it. He put down his phone on the table. அவனோட போனை அவன் டேபிள் மேல வச்சான். ஈஸியா இருக்கா? ஓகே. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதே இது அவன் உன்னோட போனை டேபிள் மேல வைக்கிறான் பாத்துக்கோங்க, அல்லது அவன் உங்களோட போனை அந்த டேபிள் மேல வைக்கிறான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வைக்கிறான் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வைக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவனோட போனை டேபிள் மேல வைக்கிறான். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து இட் ஹேப்பன்ஸ் ரைட் நவ். ஸோ யூ ஹாவ் டு அப்ளை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? ஸோ ஐ யூ வி தே வந்த வேர்போட எஸ் சேர்க்க மாட்டோம். ஹீ ஷீட் வந்த வேர்போட எஸ் சேர்ப்போம். ஸோ ஹீ புட்ஸ் டவுன் ஹிஸ் ஃபோன் ஆன் த டேபிள். ஹீ புட்ஸ் டவுன். ஓகே, இதே இது ஐ வந்தா சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ரூல் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்களாவே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? எல்லாமே காமன் தாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், டென்சஸ் நல்லா படிங்க. ஓகே, டென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் டென்சஸ். ஸோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைம். ஸோ எந்த நேரத்துல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லும் போது, ஸோ யூ நீட் டென்ஸ், ரைட்? ஸோ அதனால வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் வெரி கிளியர்லி, thoroughly. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நான் சாவிகளை கதவின் அருகே வைத்தேன். நான் சாவிகளை கதவுக்கு பக்கத்துல வைத்தேன். ஓகே, ஸோ வைத்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? ஸோ நான், ஐ. ஸோ வேர்போட 3 ஃபார்ம்ஸ் அதே தான். இங்க பாருங்க, வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புட். ஸோ 3 ஃபார்முமே புட்டு தான். புட், புட், புட். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே வந்து புட்டு தான். ரைட்? எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஐ புட், பாஸ்ட் ஃபார்மும் புட்டு தான். ஸோ ஐ புட் டவுன், டவுனை நீங்க மறந்துடக்கூடாது. ஐ புட் டவுன், நான் வைத்தேன். இது சாவிகளை, த கீஸ். எங்க? கதவின் அருகே. அருகேனா நியர், கதவுனா தி டோர். ஸோ வாசிங்க. I put down the keys near the door. I put down the keys near the door. ரைட்? இதுக்கு இதே இது நான் சாவியை வந்து இந்த மாதிரி கதவுக்கு பக்கத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இதே சென்டென்ஸ் தான். பிகாஸ் வேர்ப் ஃபார்ம்ஸ் மாறாது. அதே சமயத்துல சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல ஐ வந்தாலும் நம்ம வேர்ப் அப்படியே தான் போடுவோம், எஸ்லாம் சேர்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேற எந்த இடங்கள்ல வந்து இதை புட் டவுன் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ் வேர்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ criticize or insult someone. ஸோ criticize அப்படின்னா வந்து குறை கூறுதல், இழிவாக பேசுதல். ஸோ இன்சல்ட் பண்றதுனா இழிவா பேசுறது. ஸோ அந்த மாதிரி இடங்களையும் நீங்க வந்து புட் டவுன் அப்படிங்கிறத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த ஃப்ரேசல் வேர்பை. ஸோ எக்ஸாம்பிள், பிறரை இழிவாக பேசாதே, மற்றவங்களை இழிவா பேசாத. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இழிவாக பேசுதல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்சல்ட் பண்றது. ஓகேவா? ஸோ குறை சொல்லிட்டே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்றது. ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? பேசாதே அப்படின்னு இருக்கு. ஸோ டோன்ட், இழிவாக பேசாதேன்னா டோன்ட் புட் டவுன் அதர்ஸ். பிறரைனா அதர்ஸ், மற்றவர்களை. டோன்ட் புட் டவுன் அதர்ஸ், மற்றவங்களை தாழ்த்தி பேசாத, புட் டவுன் பண்ணி பேசாதன்னு சொல்லுவாங்க. தாழ்த்தி பேசாத, இழிவா பேசாத, கிரிட்டிசைஸ் பண்ணாத, இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் புட் டவுன் அதர்ஸ். இதே இது அவனை வந்து நீ இழிவுபடுத்தாத, டோன்ட் புட் டவுன் ஹிம். என்ன நீ இழிவுபடுத்தி பேசாத, டோன்ட் புட் டவுன் மீ. ஓகே, ராமுவை இன்சல்ட் பண்ணி பேசாத, டோன்ட் புட் டவுன் ராமு ஹியர். ஸோ இங்க வந்து ராமுவை இழிவுபடுத்தி பேசாத, அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உன்னோட பேரண்ட்ஸை வந்து நீ குறை சொல்லாத, இழிவாக பேசாதே. ஸோ டோன்ட் புட் டவுன் யோர் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட், அவள் எப்போதும் அவளுடைய சகோதரனை குறை கூறுவாள். அவள் எப்போதும் அவளுடைய சகோதரனை குறை கூறுவாள். எப்போதும் அப்படின்னா அது வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிருது. ஸோ இங்க எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், யாராவது சொல்ல முடியுமா? நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அடிக்கடி, டெய்லி ரொட்டீன், அது மட்டும் இல்லாம வந்து எப்போதும் இந்த மாதிரிலாம் வர்றப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்?
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, அவள் அப்படின்றது தான் சப்ஜெக்டிங்க, ஷீ. ஸோ எப்போதும் அப்படிங்கிறதுக்கு இப்படி கூட போடுறோம், ஷீ ஆல்வேஸ். ஓகே, ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், அட்வர்ப்ஸ். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன், ஓகே, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் நம்ம. நெவர், அக்கேஷ்னலி, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஷீ ஆல்வேஸ். ஸோ இப்போ நல்லா தெரியும் எல்லாருக்கும், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னா ஹீ ஷீட் வந்து என்ன பண்ணணும், வேர்போட எஸ் சேர்க்கணும். ஓகே, புட்ஸ் டவுன், ஷீ ஆல்வேஸ் புட்ஸ் டவுன் அவளுடைய சகோதரனை, ஹேர் பிரதர். That's it. She always puts down her brother. அவள் எப்போதும் அவளுடைய சகோதரனை குறை கூறுவாள். இதே இது அவள் அவளுடைய சகோதரனை குறை கூறினாள் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அவள் அவளுடைய சகோதரனை குறை கூறினாள். பாஸ்ட், எப்போதுங்கிறது வராது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? குறை கூறினாள் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ரொம்ப ஈஸி. ஷீ, பாஸ்ட் என்னது? பாஸ்ட் ஃபார்ம் புட்டு தான் இல்லையா? ஷீ புட் டவுன் ஹேர் பிரதர். ஸோ எஸ்டர்டே வந்து நேத்து அவள் அவளுடைய சகோதரனை பற்றி இழிவாக பேசினாள், குறை கூறினாள். ஷி புட் டவுன் ஹேர் பிரதர் எஸ்டர்டே. ஈஸியா இருக்கா? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணலாம். அதை இங்கிலீஷ்ல எப்படி தமிழ்ல வந்து இந்த பிறரை, இழிவாக, அவள், எப்போதும், இதெல்லாம் வந்து மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். பட் இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புட் டவுன் அப்படின்னு ஒரு ஃபேஸில் படிக்கிறோம்னா எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத மறக்காம தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ வேற எந்த இடங்கள்ல வந்து இந்த புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஸ்டாப் ஹோல்டிங். ஸோ ஸ்டாப் ஹோல்டிங்னா, ஹோல்டிங்னா ஒரு இதாக வச்சிருக்கிறது, ஸ்டாப் ஹோல்டிங்னா அதை விட்டுறது. ஓகே ஓகே, அதை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறது, விட்டுறது. ஸோ பார்த்தோம் பார்த்தீங்களா, பிளேஸ் சம்திங் சம்வேர், அதே மாதிரி தான். ஆனா அது வந்து ஒரு இடத்துல இருக்கிறத தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம வச்சிருக்கிறத கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள், ஸ்டாப் ஹோல்டிங்னா அதுதான், லெட் கோனா அதை விட்டுறது, போக விட்டுறது. ஓகே, தட் மீன்ஸ் போக விட்டுறது இந்த சென்ஸ் அது ஒரு இடத்துல வச்சிடுறது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, கத்தியை கீழே வை, அது ஆபத்தானது. கத்தியை கையில வச்சுக்கோங்க சொல்லுவாங்க வீட்டுல, கத்திய கீழே வை, வெட்டிற போது, அது ரொம்ப ஆபத்தானது. அதை எப்படி சொல்லுவீங்க? கத்தியை கீழே வை. ஸோ கீழே வை அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணணும்? புட் டவுன். புட் டவுன் த நைஃப். புட் டவுன் த நைஃப், கத்தியை கீழே வை, அது ஆபத்தானது. இட்ஸ் டேஞ்சரஸ், அது ஆபத்தானது. புட் டவுன் த நைஃப், இட்ஸ் டேஞ்சரஸ். நெக்ஸ்ட், அவன் குழந்தையை மெதுவாக கீழே வைத்தான். குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க, ஸோ மெதுவா வந்து கீழே இறக்கி விடுறீங்க, கீழே வைக்கிறீங்க. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? ஸோ இவ்வளோ ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கீழே இறக்கி விட்டுறீங்க, ரைட்? ஸோ லெட் கோ, ஓகே, விளாடுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறீங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள், அவன் கீழே வைத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட். ஓகே, சப்ஜெக்ட் என்னது? அவன். ஹி, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புட் என்னது? புட் தான். ஹி புட் போட்டீங்க. ஸோ டவுன் அப்படின்னா கீழே வைக்கிறது. ஓகே, ஸோ ஹி புட் டவுன், இது ஃப்ரேஸ்ல சேர்த்து சொல்லுங்க. ஹி புட் டவுன் யார? குழந்தையை, த பேபி, மெதுவாக, ஸ்லோலி. தட்ஸ் இட். ஹி புட் டவுன் த பேபி ஸ்லோலி, அவன் குழந்தைய மெதுவா கீழே வச்சான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஸோ ரைட் ஆர் ரெக்கார்ட். ஸோ ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு இடத்துல எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்றாங்க, ஐடி கார்டு இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உன்னோட சைனை போடு, இந்த இடத்துல வந்து உன் பேர் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க வந்து புட் டவுன் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், தயவு செய்து உன்னுடைய பெயரை இங்கே எழுது. தயவு செஞ்சு உன்னோட பெயரை இங்கே எழுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எழுத சொல்றாங்க ஃபார் மெயின்டைனிங் த ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? தயவு செய்து, ப்ளீஸ்
ஓகே, இங்கே எழுதுன்னு இருக்கு, இந்த இடத்துல நம்ம வந்து புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் புட் டவுன் உன்னுடைய பெயரை, யோர் நேம், இங்கே, ஹியர். ப்ளீஸ் புட் டவுன் யோர் நேம் ஹியர். தயவு செஞ்சு உன்னோட பேரை இங்கே எழுது. இதுக்கும் ப்ளீஸ் ரைட் யோர் நேம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட ஃப்ரேசல் வேர்ப்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக நல்லா இருக்கும். ஸோ எந்த இடத்துல அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் புட் டவுன் யோர் நேம் ஹியர். நெக்ஸ்ட், அவளது எல்லா யோசனைகளையும் நோட்டில் எழுதினாள். ஸோ அவளோட எல்லா யோசனைகளையும் நோட்டில் எழுதினாள் அப்படின்னு இருக்கு. ஸோ எழுதுறது, ரைட்? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ எழுதினாள், இது வந்து பாஸ்ட் தான். ஸோ அவள் அப்படின்னா she put down எல்லா யோசனைகளையும், அவளது எல்லா யோசனைகளையும், all her ideas எதுல எழுதினாள்? நோட்டில், in a notebook. That's it. She put down all her ideas in a notebook. நோட்புக்ல எழுதினாள். நெக்ஸ்ட், நான் தொலைபேசி எண்ணை எழுதி கொண்டேன். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. ஓகே, நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க. ஸோ எழுதி கொண்டேன், இந்த இடத்துல வந்து நீங்க புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் I put down தொலைபேசி எண்ணா ஃபோன் நம்பர், the phone number. ஸோ எப்படி சொல்லலாம்? I put down your phone number, I put down his phone number. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம், ரைட்? ஓகே, சிம்பிளா இருக்கா? ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ இந்தந்த இடங்கள்லாம் வந்து நீங்க புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, ஒரு பொருளை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு, நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு பொருளை கிளியோ இங்கேயோ வைக்கிறதுக்கு, ஸோ மற்றவங்களை இந்த மாதிரி இழிவா பேசாதீங்க, குறை பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அதே மாதிரி ரைட் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்புக்கு பதிலா, ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலையும் வந்து நீங்க புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், உங்களுக்கான டெஸ்ட். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் 3 தமிழ் சென்டென்சஸ். ஸோ யூ ஹாவ் டு மேக் 3 English sentences for these Tamil sentences using the phrasal verb put down. ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. கடைசியா உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்களாவே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தை பொம்மையை கீழே வைத்தது. குழந்தை பொம்மையை கீழே வைத்தது. ஸோ இந்த குழந்தை அப்படின்னு இருக்கு, ஸோ வைத்தது அப்படின்னு இருக்கு. ஸோ பாஸ்ட். ஸோ கையில வச்சிருக்கிறது, அது கீழே வச்சிருச்சு. ரைட், ஸ்டாப் ஹோல்டிங். அல்லது பிளேஸ் சம்திங் சம்வேர். ஸோ எப்படி சொல்லுவீங்க? குழந்தை, த பேபின்னு சொல்லலாம், அல்லது சைல்டு அப்படின்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, த சைல்டு, அதாவது த பேபி. த சைல்டு புட் டவுன். சூப்பரா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. த சைல்டு புட் டவுன் த டாய். பொம்மைனா டாய், அவ்வளவுதான். த சைல்டு புட் டவுன் த டாய். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது நான் ஒரு விஷயத்த கீழே வைக்கிறாங்க, இதை கீழே வச்சேன், அதை அங்கே வச்சேன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த யோசனையே வராது. ஸோ புட் டவுன் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணி ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், தயவு செய்து உன்னுடைய முகவரியை இங்கே எழுது. தயவு செஞ்சு உன்னோட அட்ரஸை இங்கே எழுது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ தயவு செய்து, ப்ளீஸ். ஸோ எழுது அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு பதிலாக நம்ம புட் டவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் புட் டவுன் உன்னுடைய முகவரி, யோர் அட்ரஸ், இங்கே, ஹியர். ப்ளீஸ் புட் டவுன் யோர் அட்ரஸ் ஹியர். நெக்ஸ்ட், கத்தியை கீழே வை. ஸோ கத்தியை கீழே வை, கீழே வை அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ புட் டவுன் த நைஃப். ஸோ என்னோட பேனாவை கீழே வை, புட் டவுன் மை பென். ஓகே, ஸோ பைய கீழே வை, புட் டவுன் த பேக். ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டே நீங்க போகலாம். புக்கு கீழே வை, ஸோ புட் டவுன் த புக், வாட் எவர். ஸோ ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. ஸோ குட் ஜாப், நிறைய பேர் வந்து சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் அவங்களுக்கும் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ யாராவது இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கறதன் மூலமா உங்களுக்கு நாலேஜ் வந்து நல்லா கெயின் ஆகும். உங்களால வந்து சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும் நம்பிக்கையோட. அதை கண்டிப்பா பண்ணி பாருங்க, பேசி பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ புட் டவுன் பத்தி நல்லா கிளியரா கத்துக்கிட்டீங்க. இது உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கீழே வைக்கிறது, இந்த குறை சொல்லாதன்னு சொல்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து புட் டவுன் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.